கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிற வேத வாக்கியங்களிலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் எப்படி வெற்றியுள்ளவர்களா இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற தியானத்திலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற காரியம் துர்குணம் தேவ ஆவியை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அது நம்மை விட்டு விலக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எபேசியர் 4:31 இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கசப்பு, அது கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், கடைசியாக துர்குணம் என்று முடிகிறது. உங்களை விட்டு நீங்க கடவது. இந்த துர்குணம், இதற்கு ஆங்கிலத்தில் மேலிஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில். தமிழ்ல இத துர்குணத்திற்கு மற்ற மாற்று வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தீய குணம், தீமை இழைக்கும் எண்ணம். அதாவது தமிழ்ல ஒரு வழக்க சொல்ல ஒண்ணு உண்டு. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, என் எதிராளிக்கு 2 கண்ணும் போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழிக்கக்கூடிய, தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். இது எங்க இருந்து வரும் அப்படின்னு சொன்னா, இதோடைய ரூட் கசப்புல தான் ஆரம்பிக்குது. கசப்பு, கோபம், மூர்க்கம், இந்த புறங்கூறி தெரிகிறது, தூஷணம் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த துர்குணங்கள் எல்லாம் அதிலிருந்து வருகின்ற காரியங்களாக இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீமை செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. இந்த வசனங்களுக்கு 16வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா, கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு தலைப்பு. அதுக்கு கீழே தான் இந்த காரியங்கள் வருது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 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 குணமே, அதாவது இது இயல்பாக வெளிப்படக்கூடிய ஒரு காரியமாய் மாறி விடுகிறது. எதனால? அளவுக்கு அதிகமாக இந்த தீவினையை, ஒருவேளை அந்த கோபத்தை, இந்த கசப்பை மனதுக்குள்ளே வச்சுட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது சாத்தானுடைய இருப்பிடமாய் மாறி விடுகிறது. தேவனுக்கு விரோதமான குணம் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அதுலதான் எந்த அளவுக்கு அது போகுதுன்னு பார்த்தீங்களா? விரோதத்தை உண்டு பண்ணுதல் மட்டும் சொல்லலை இங்க. கர்த்தர் வெறுக்கும் காரியங்கள் சகோதரருக்குள்ளே. அப்படின்னா என்ன? இன்னைக்கு உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? இப்போ குடும்பத்துல சரி, பறக்கும் போது நமக்கு தெரியல, நம்ம ஏமாத்திட்டாங்கன்றோம். ஆனா வேலைக்கு போற இடத்துல அங்க நம்ம அழகா பழகுறோம் ஒருத்தங்கிட்ட, நம்ம எல்லார்ட்டையும் போய் நம்ம பழகிடுறது இல்லை. தெரிஞ்சவங்களோட, நமக்கு பிடிச்சமானவங்களோட தான் நம்ம பழக ஆரம்பிக்கிறோம், உறவு வளருது. ஆனா திடீர்னு நமக்கு பிடிக்காம போகுது. இல்ல நம்ம பாஸ் நமக்கு பிடிக்காம போயிடுறாரு. இல்ல நம்மளுடைய எம்ப்ளாயி நம்ம கீழே வேலை செய்யறவங்க பிடிக்காம போயிடுறாங்க. இதே மாதிரி சகோதரர்ன்ற அந்த வார்த்தை வரும்போது, ஒரு சபைக்குள்ள நம்ம போறோம், நம்ம புதிதா பிறக்கிறோம், அங்க ரொம்ப சந்தோஷமா சமாதானமா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா திடீர்னு சிலர் விரோதமாயிடுறாங்க. ஸோ இதைத்தான் நீங்க பார்க்கிறோம், தீமை இழைக்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நமக்குள்ள இருக்கலாமானா இருக்கலாகாது. ஏனால் அது தேவன் வெறுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாக அது காணப்படுது. 1 பேதுரு 2:16 பார்த்தீங்கன்னா, சுவாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்க. அதாவது உங்களுடைய சுதந்திரம், ஃப்ரீடம்ன்றத தவறா பயன்படுத்திடாதீங்க. எதற்குனா, தீமையை உருவாக்குகின்ற எண்ணங்களுக்கு. உங்களுடைய குணம் இன்னைக்கு கோபப்பட்டாங்கன்னா உடனே அவங்கள கோபக்காரன் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா ஒரு தபால் ஒருத்தர் ஒரு நாள் கொண்டு கொடுத்தாருன்னா அவரை தபால்காரர்னு சொல்றது கிடையாது.
பால் பாக்கெட் இன்னைக்கு மட்டும் கொண்டு ஒருத்தர் போட்டாருன்னா அவரை பால்காரர்னு சொல்றது கிடையாது. தொடர்ச்சியாக அது நடக்கும்போது தான் அது சொல்லப்படும். ஸோ அதே போல இங்க சொல்லப்படுகிற அந்த துர்குணம்ன்றது இப்படி தொடர்ச்சியாக இருந்து 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 அது எந்த அளவுக்கு மாறிடுதுன்னா அவங்களுடைய இயல்பாக தன்னிச்சையாய் ஏற்படுகின்ற ஒரு வெளிப்பாடாக, குணத்தின் வெளிப்பாடாக அது மாறிவிடுகிறது. அதைதான் தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணுமா, அது துர்க்குணத்துக்கு நம்மளுடைய அந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்துறாதபடிக்கு தேவனுக்கு அதை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பேதுரு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இங்க கடைசியாக உங்களுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். மத்தேயு 5:44-45 அதுல போடப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை இயேசு சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துக்கப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதினால், எப்படி செய்கிறதினால், இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதுபடி செய்கிறதினால் நாம் பிதாவுக்கு புத்திரர்களாய் இருப்போம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். வித்தியாசம் இல்லாம அன்னைக்கு நேரத்தில் நம்ம நல்லவங்களுக்கு நான் நல்லவனா இருந்துட்டானா அப்பா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேர் எடுக்கணும்னு பார்க்குறோம். அப்படி கிடையாது. அது சூழ்நிலையை சார்ந்தது. ஏன் குணம் என்ன, கடைசியாக நிறுத்து பார்க்க வேண்டியது, நான் தேவனுடைய தன்மையில பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையில நான் காணப்படுறேனா இல்லையா, தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கிறேனா, பரிசுத்த ஆவியானவர் என்னிலே மகிழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா இல்ல அவர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம குணம் மாறக்கூடாது. நம்மளுடைய குணம் இந்த கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது அது தேவனுடைய குணமாகவே காணப்பட வேண்டும். மனித குணம், பிசாசின் குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. துர்குணம் வரக்கூடாது. தேவ குணம், தேவ சாயலாக நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதுனாலே அப்படியாக நாம் ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாகவே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறோமா? நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தீமையை இழைக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த இன்டென்ட் நமக்குள்ள எப்படி இருக்கு, அதை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் வைக்கின்றோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணி ஆண்டவரே உங்களுடைய குணம் மாறாத ஒரு குணமாக ஆண்டவரே காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே உலகத்திலிருந்து மீட்கப்பட்ட நாங்கள் உம்முடைய நாமத்தை உம்முடைய குணத்தை வெளிப்படுத்தி ஜீவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அப்படியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே மனிதர்களை பார்த்து எங்கள் குணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே அந்த தீமை இழைக்கக்கூடிய எண்ணங்கள் ஆண்டவரே அந்த அந்த மூர்க்கங்கள் எங்கள் உள்ளத்திலே காணப்படாதபடிக்கு தேவரீர் நீர் எங்களை சுத்திகரிக்கும்படி சீர்படுத்தும்படி உங்களுடைய கரத்திலே விட்டு தருகிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதிகன மகிமையாவும் மக்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க. இந்த இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதிகாலையிலே இந்த சேனலுடைய இது அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. God bless you.